வெல்கம் டு பிரபு மேத்ஸ். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த யூஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுங்கிறது தெரியும். ஸோ எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க, என்ன லெவலில் ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே கேட்குறது, சார் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், ரிசல்ட் வந்து எப்போ சார் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது சம்மந்தமாக டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி அதோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம கேட்டிருந்தோம். அதோட டீட்டெயில் இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சம்மந்தமாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் நமக்கு பிப்ரவரி 19 பிப்ரவரி 25 வரை சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இந்த நேற்று ரிலீஸ் ஆன இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் யாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு அதுக்கு லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 25 வந்து லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக 25க்கு அப்புறம் டேட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கெல்லாம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த 19 25க்குள்ளே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். அந்த ஆன்சரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ப்ரூஃபை, அதாவது புக்கு ப்ரூஃப் மட்டும்தான் அலௌடு, கைடோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் எல்லாருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் லிங்கை கிளிக் பண்ணி யூஜிடிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அது லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருங்க. சரிங்களா? ஓகே சார், இந்த அப்ஜெக்ஷன் வந்து பிப்ரவரி 25 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே எவிடன்ஸோடு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்பர்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த டீச்சர்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க கிளியராக அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த எவிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி வச்சுருக்கிற ஆன்சர் கீயும் எடுத்து செக் பண்ணி இதில் வேரியேஷன் இருக்குது, சரியான ப்ரூஃப் தான் இவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மார்க்கை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா பழைய ஆன்சரே திரும்ப வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட் டீம் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு டிஆர்பியில் இதை கேட்டிருந்தோம் சார். இப்போ ஃபஸ்ட் டைம் கால் பண்ணப்போ அவங்க எடுக்கல, செகண்ட் டைம் பிக்கப் பண்ணாங்க. கேட்டப்போ அவங்க சொன்ன டீட்டெயில், இந்த ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்தில் வந்துருமா அப்படின்னு கேட்டிருந்தோம். சார் எங்களுக்கு மேலேருந்து இந்த டேட் வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு வந்து இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. அப்போ தான் சார் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நாங்களே தற்காலிகமாக இந்த டேட்டில் வந்துடும், இந்த மாதத்தில் வந்துடும் நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு அஃபீஷியல் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் இப்போதைக்கு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டீட்டெயில் இருந்தாலும் நாங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பேப்பர் நியூஸ் தருவோம், வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் சார் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம் அதிகப்படியாக இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது 25 நமக்கு லாஸ்ட் டேட்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 20 டேஸாவது எடுத்துப்பாங்க. சரியா? மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸாவது சப்ஜெக்ட் வைஸ். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் அவங்க வந்து இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 20 to 25 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா போன டிஆர்பிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 20 to 25 டேஸ், 1 மந்த்து கூட ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் தான், அல்லது 25 or 30, இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டை பற்றியே நம்ம யோசிக்கலாம், ஃபைனல் ஆன்சர் கீயை பற்றி யோசிக்கலாம். அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கல்வியாளர்கள் மூலமாக, அதாவது இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த அகாடமிக் சைடு இருந்து நம்ம கேட்டப்போ சொன்ன தகவலாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு பார்த்திங்க அப்படின்னா, இதில் இப்போ இடையில ஒரு இந்த பிஎட் முடித்தவங்களுக்காகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான போராட்டம் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ இதுக்காக டேட்டு வந்து தள்ளி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெஜாரிட்டி இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் உங்களுக்கு டேட் வந்து இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து தள்ளி வைக்கிறதுக்கு மெஜாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசாரித்த வரைக்கும் கிடச்சிருக்க தகவலாக இருக்குது. ஸோ டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நாம் முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட ஒரு வாரம் தான் அதிகபட்சம். இந்த கடைசி நேர பதட்டங்கிறதே வேணாம். ஸோ அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போலேருந்தே இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் நேரத்தில் நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரலாம், எதுவும் இஷ்யூஸ் வரலாம், அதுக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றதே யோசிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான எல்லா சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டோட நீங்கள் அப்ளிகேஷனை ரொம்ப சீக்கிரத்தில் சப்மிட் பண்ணுறது நம்மளுக்கு சேஃப். ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்ருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.